ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சியில் 13th பாயிண்டில் அபவுட் த ட்ராமாட்டிஸ்ட்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே வருது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர் இல்லாத இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்றத நம்மளால் கனவுல கூட கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. ஈவன் உங்கள் ஸ்கூல் ஆகட்டும் இல்லை காலேஜில் ஆகட்டும், இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலே கண்டிப்பாக அதில் அட்லீஸ்ட் ஒரு ஒர்க்காவது வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது வந்திருக்கும். நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஷேக்ஸ்பியரோட பங்குன்றது அந்த அளவுக்கு இன்றியமையாததாகவும் முக்கியமானதாகவும் இருக்குது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஃபர்ஸ்ட் பாருங்க, அவரோட பீரியட் 26 ஏப்ரல் 1564 23 ஏப்ரல் 1616. அதாவது அவர் 1564 ஏப்ரல் 26 அன்னைக்கு பிறந்தாரு. இதே அவருடைய பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒன்று, அதாவது அவர் 23rd ஏப்ரல் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் நிலவுது. இருந்தாலுமே நம்ம விக்கிபீடியா அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆன்சர் கீழே சொன்னது இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் 26th ஏப்ரல் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இந்த பீரியட் எலிசபெத்தன் எரா. ஷேக்ஸ்பியர் எங்க பிறந்தாரு அப்படின்னா, வார்விக்ஷியர்ல இருக்கிற ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் அப்படின்ற இடத்துல தான் பிறந்தாரு. அவரோட அப்பா பேரு ஜான் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரோட அப்பா இந்த கிளவுஸ் இருக்குல்ல, அதாவது கையுறை தச்சு விற்கிற ஒரு தொழிலாளி. அவருக்கு 8 பிள்ளைகள். அதுல 3வது மகன் தான் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரோட ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி தான். ஏன்னா அவரோட அப்பாவுக்கு ஜஸ்ட் இந்த கிளவுஸ் தச்சு விற்கிறதுல ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது. அதனால ஷேக்ஸ்பியரை 12 வயசு வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சுது. ஷேக்ஸ்பியர் எங்கே படித்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்ஃபோர்ட் கிராமர் ஸ்கூலில் தான் படித்தாரு. அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர் 18 வயசாக இருக்கும்போது கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. யாரை திருமணம் செய்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட 8 வயசு பெரியவங்களான ஆனி ஹேத்தவே அவங்கள திருமணம் செய்துட்டாரு. நம்ம ஷேக்ஸ்பியர் ஆனி ஹேத்தவே தம்பதிக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சசன்னா, அதுக்கப்புறம் ஹாம்லெட் அண்ட் ஜூடித், அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஸோ மொத்தம் அவங்களுக்கு 3 குழந்தைகள். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய 23வது வயசுல லண்டன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அவரோட இந்த சக்ஸஸ்ஃபுல் கரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே கம்பெனிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னா, லார்ட் சாம்பர்லின்ஸ் மென் அப்படின்ற ஒரு நாடக கம்பெனி. அதுக்கப்புறம் அதோட பேரை கிங்ஸ் மென் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த நாடக கம்பெனியில் ஷேக்ஸ்பியர் ஒரு நடிகராகவும் எழுத்தாளராகவும் அதில் ஒரு ஓனராகவும் இருந்தார். ஷேக்ஸ்பியர் 37 நாடகங்களும் 154 சானட்டும் எழுதியிருக்காரு. சானட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். 14 வரிகள் கொண்ட ஒரு போயம்க்கு தான் சானட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த ஷேக்ஸ்பியர் எழுதின 154 சானட்லேயும் மேஜர் தீம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரக்டிவ் பவர் ஆஃப் டைம், த பெர்மனன்ஸ் ஆஃப் போய்ட்ரி, ட்ரையாங்குலர் லவ் அண்ட் த அனாலிசிஸ் ஆஃப் ஆமரஸ் எமோஷன். இதெல்லாம் தான் மேஜர் தீமாக இருக்கும் அந்த சானட்லலாம். இதெல்லாம் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் 2 லாங் போயம்ஸும் எழுதியிருக்காரு. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீனஸ் அண்ட் அடான்ஸ், அடுத்து த ரேப் ஆஃப் லுக்ரீஸ். ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை ஹிஸ்ட்ரி, ட்ராஜடி, காமெடி, ரொமான்ஸ் இப்படின்னு 4 விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பாருங்க. ஹென்ரி 6ல் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. அது எந்த ஆர்டரில் இருக்குன்னு பாருங்க, 2, 3, 1 அப்படின்ற ஆர்டரில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் 3, ரிச்சர்ட் 2. அடுத்தது கிங் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு. நெக்ஸ்ட் ஹென்ரி 4ல் பார்ட், அதுக்கப்புறம் பார்ட் 2, அதுக்கப்புறம் ஹென்ரி 5 அண்ட் ஹென்ரி 8. இது ஏன் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எல்லா புக்கும் பப்ளிஷ் ஆன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது பப்ளிஷ் ஆன அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஹென்ரி எடுத்துக்கோங்க. ஹென்ரியில் என்னென்ன இருக்குது? 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. 4ல் 2 பார்ட்டு, 5 மட்டும்தான். 6ல் 3 பார்ட்டு, அதுக்கப்புறம் 8. என்னென்ன? 4, 5, 6 அண்ட் 8 4 இது ஹென்ரியில் இருக்குது. இது மாதிரி ரிச்சர்டில் 2ம் 3யும் மட்டும் இருக்குது. இந்த 1, 2, 3 இந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் கிங் ஜான் அப்படின்னு இருக்குது. ஸோ கிங் ஜான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தவிர இந்த 1, 2, 3லாம் போட்டு வந்ததுன்னா அது ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியரோட இம்பார்ட்டன்ட் ட்ராஜடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டஸ் ஆண்ட்ரோனிகஸ், ரோமியோ அண்ட் ஜூலியட், ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர், மேக்பெத், ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, கரியோலனஸ்,
டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ். இதெல்லாம் இவரோட ஃபேமஸ் ட்ராஜடிஸ். ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் காமெடிஸ் என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து த காமெடி ஆஃப் எரர்ஸ், டாமிங் ஆஃப் த ஷ்ரூ, த டூ ஜென்டில்மன் ஆஃப் வெரோனா, லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட், எ மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், மச் அடோ அபவுட் நத்திங், as you like it, Twelfth Night, The Merry Wives of Windsor, Troilus and Cressida, All is Well That Ends Well, Measure for Measure. இதெல்லாம் வந்து இவரோட ஃபேமஸ் காமெடிஸ். அண்ட் ஃபேமஸ் ரொமான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெரிஸ்லிஸ், நெக்ஸ்ட் வந்து சைம்ப்ளின், தேர்ட் வந்து விண்டர்ஸ் டேல் அண்ட் டெம்பஸ்ட். இந்த வீடியோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.